ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு ரீசெண்டாக நான் பண்ணுற வீடியோஸில் நான் இப்படி மூவ் பண்ணால் எப்படி ப்ரோ கேமரா உங்களையே ட்ராக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பண்ணல தானே, ஆனால் இப்போ பண்ணும். ஸோ ஒரு சப்ப விஷயந்தான் இது. கேமரா ட்ராக்கிங் தான், வேறு எதுவும் கிடையாது. பெரிய கம்ப சுஸ்திரம்லாம் கிடையாது. இது நார்மலாக இப்போ வர கேமராஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. சில பேருக்கு இது நல்லா இருக்குது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இரிட்டேட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம கேமரா ட்ராக்கிங்கை ஆஃப் பண்ணிடலாம். இந்த லொக்கேஷன் பார்த்தாலே தெரியும். நம்ம பார்த்திங்கன்னா இங்கே வெளியே வந்திருக்கோம். ஃபேமிலி டைம். பட் ஃபேமிலி டைமாக இருந்தாலும் நமக்கு என்ன டைமாக இருந்தாலும் வீடியோஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அனௌன்ஸ் பண்ணாங்க. நிறைய பேர்லாம் தூங்க முடியல. கண்டபடி பேட்டி கொடுத்துக்கின்னு கண்டபடி என்னென்னவோ பேசுகிறாங்க. இவர் அரசியலுக்கு ஏன் வந்தார், அப்போ வந்தார், இப்போ வந்தாருன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பச்சையாக தெரியுது வைத்தெரிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு. களத்தில் இறங்கி இறங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தைரியமாக உள்ளே வந்ததே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயம். இந்த கொடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு கேஸு போட்டாங்க, என்னென்னவோ போட்டாங்க. இதெல்லாம் பார்க்காததா தளபதி, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது, 12 நாள் இருக்கா, 11 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மிக எதிர்பார்ப்போடு இருக்கிற அந்த கோட் படம் செப்டம்பர் 5ஆந்தேதி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன 25ஆந்தேதி 10, அதான் ஒரு 11-12 நாள் இருக்குது இன்னும். எல்லாருமே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணுறாங்க. படம் எப்படி இருக்க போகுது, வெங்கட் பிரபு என்ன தான் சமைச்சு வச்சுருக்காரு, அதை சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் சூப்பரான ஒரு விஷயம், இது ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் சின்ன விஷயம் நான் கேள்விப்பட்டேன். கோட்டோட ட்ரெய்லர் 2 இப்போ கிளிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவி ப்ரோமோஸ்க்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. நேற்றுலேருந்து நான் 2-3 வீடியோ பார்த்தேன். அதில் 2-3 ஃபேன் எடிட்டு, 1 அஃபிஷியலு. அர்ச்சனா கல்பாத்தி அவங்க பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி புதுசாக நம்ம தளபதி அவர்களோட சில கோட்டோட ஸ்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஒரு ஸ்டில்ஸ்லாம் பார்க்கும்போது கோட்டோட 2வது ட்ரெய்லர் வரப்போகுது, அதுலேருந்து எடுத்த ஸ்டில்ஸ் மாதிரி தான் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அந்த ஸ்டில்ஸ் ஃபஸ்ட் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள், வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1. ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டில்ஸு. ஒரு ஸ்டில்லு தளபதியோட அந்த டிஜிட்டல் டிஏஜிங் லுக்கு. ஆனால் உண்மையாகவே இப்போ பார்க்குறதுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விஎஃப்எக்ஸ் டீம், அந்த டீம் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு ஃபைட் சீன் மாதிரி, ஒரு காமெடியான சீன் மாதிரி, இந்த மாதிரி சில ஸ்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தெர் இஸ் நோ ஆடியோ லான்ச் ஃபார் கோட். அது ஒரு கசப்பான உண்மை. எனக்கு தெரிஞ்சு தேவையில்ல தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆடியோ லான்ச் வச்சு படம் ரிலீஸ் பண்ணுறதும், ஆடியோ லான்ச் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறதும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஏன்னா ஆப்வியஸ்லி தேட்டருக்கு போய் பார்க்க போகிறது அவருக்காக தான், எல்லோரும் தேட்டருக்கு போக போகிறோம் தளபதிக்காக. ஆடியோ லான்ச் அவங்களோட விருப்பம். அது மேபி பட்ஜெட் கம்மி பண்ணுறதுக்காகவா இல்லை என்னன்னு தெரியல. ஆடியோ லான்ச் எதுவுமே வைக்கலை. ஏன்னா படத்துக்கு இன்னும் ஒரு 10-12 நாள் தான் இருக்குது. இந்த டைமில் ஆடியோ லான்ச் வைப்பாங்களான்னு கேட்டால் மேபி ஸ்லைட் சான்சஸ் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுமே பார்த்தீங்கன்னா கோட் படத்துக்கு இல்லை, விச் இஸ் ரியலி சேட். இந்த கோட்கான ஒரு 2வது ட்ரெய்லர் இவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு சர்ப்ரைஸாக ஃபேன்ஸ்க்கு ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அது ட்ரெய்லர் 2வா இல்லை வேறு ஏதாவது ஒரு வீடியோவான்னு தெரியல. பட் நான் கேள்விப்பட்டவரைக்கும் தெர் இஸ் சம்திங், ஏதோ ஒரு சூப்பரான ஒரு 1 மினிட்டோ 1.5 மினிட்டுக்கோ சம்திங் ஏதோ ரெடி பண்ணுறாங்க, அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மேபி அது ஒரு கோட் ட்ரெய்லர் செகண்டாக இருக்கலாம்ல. ஸோ இந்த ஒரு நியூஸ் கேள்விப்பட்ட உடனே நான் நேற்றே வீடியோ பண்ணியிருப்பேன். பட் நேற்றுலாம் ட்ராவலிங்கில் இருந்ததால் பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோன்றதை பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு 10 நாளைக்கு கோட் அலப்பறைகள் தான். டெய்லி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கலாம். படம் ரிலீஸ் ஆகிட்டு அடுத்த படம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஒரு ஹைப்லேயே பார்த்தீங்கன்னா அவங்கள ப்ரொடக்ஷன் டீம் வச்சுருக்காங்களோ இல்லையோ, நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹைப்லேயே உங்களை நான் வச்சுருக்கிறேன். நான் முந்தா நேற்று போட்ட வீடியோ, இந்த தமிழக வெற்றி கழகம் அந்த ஒரு ஃப்ளாக் பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் ட்ரோல்ஸ்லாம் வந்துச்சு. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்த்தீங்க. விச் இஸ் ரியலி நைஸ். அண்ட் அதில் நம்ம தவறாக எதுவும் சொல்லலை. எல்லாமே ஒரு வைத்தறிச்சல் தான், அவ்வளோதான். ஒருத்தர் அரசியலுக்குள்ளே வரார் அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. பட் அவர் அது விடமாட்டார். நிறைய பிளான்ஸோடு தான் உள்ளே வந்திருக்காரு. அதுக்கு நம்ம சப்போர்ட்ன்றது கொடுப்போம். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் இவ்வளோ தான் அப்டேட்ஸு. வேறு ஏதாவது ஒரு
பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னா ஒரு வீடியோன்றதை நான் பண்ணுறேன். எந்த இடத்துல இருந்தாலும் நான் ஸ்பேஸ்க்கே போனாலும் அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோன்றதை நான் பண்ணுவேன். இன்னும் அங்கே போனால் அப்லோடு பண்ண முடியாது, நெட்டு கிடைக்காது. சரி, ஓகே, ரைட். இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ கட் பண்ணிக்கிறேன். அண்ட் 2-3 கொஷின்ஸ் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரீசெண்ட் டைம்ஸில். அதுக்கான பதில் சொல்கிறேன். நம்பர் 1, ப்ரோ அடுத்த ஆல்பம் சாங் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தெரியாது, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸாக ஒரு 8 to 9 ஆல்பம் சாங்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு வருஷம் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுவேன். இந்த வருஷம் கூட ரிலீஸ் பண்ணிட்டேன். த நேம் இஸ் தளபதின்னு சொல்லிட்டு நம்ம தளபதிக்காக ஒரு ட்ரிபியூட் சாங்கு. அண்டு அடுத்தடுத்த ஆல்பம் சாங்ஸு நான் பண்ணதை தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஜேர்னரில் இருக்கும். இருக்கிறதுல தி மோஸ்ட் குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கேன். 2 சாங் முடிஞ்சிருச்சு. பட் வீடியோ ப்ரொடக்ஷனுக்கு காசு செலவாகும். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்றும் ஏதாவது ப்ரொடியூசர் தேடணும். அவ்வளோ சீக்கிரம் ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க. ஒன்றும் நமக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இறங்கி வருவாங்க. ஸோ ஒன்றுமே பேக்ரவுண்டே இல்லாமல் நம்ம 5 இயர்ஸாக ஆல்பம் சாங்ஸ் பண்ணுறோம். அதுக்கே நிறைய சப்போர்ட் இருக்குது. அது வரைக்கும் நான் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. லாஸ்ட்டாக மறந்து போனேன் இப்போ என்னன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருப்பேன். அந்த சாங்க்கான ஷூட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். அது எப்போ நமக்கு அமௌண்ட்டு கிடச்சி எப்போ நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபில்ம் ஒன்று வரப்போகுது. ஸோ ரீசெண்டாக ஒன்று ஷூட் பண்ணோம். அது ஆல்மோஸ்ட் எடிட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 சீன்ஸ் மட்டும் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ரெக்கார்டிங்லாம் போயிட்டு ஒரு சூப்பரான த்ரில்லர் கைண்ட் ஆஃப் ஒரு ஷார்ட் ஃபிலிமு. அதுக்கப்புறம் நம்மளோட பைக் ரைட்ஸு. எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியல வீடியோஸில். கொஞ்ச நாளைக்கு அந்த பைக் எடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. நடுவில் ஸ்பித்தி பிளான் பண்ணேன். நம்ம ப்ரிப்பரேஷன் வீடியோ கூட போட்டிருப்போம் நடுவில். பட் அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னது கேட்டு கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசின்னு இருக்கேன். பழையபடி அந்த பைக் ரைட் வீடியோஸும் மிட் நைட் ஸ்டோரிஸும் வரும். பட் அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல. ஸோ ஆஸ் ஆஃப் நோ வில் ஃபோக்கஸ் ஆன் சினிமா, ஆல்பம் சாங்ஸ், இந்த மாதிரி குவாலிட்டியான விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணுவோம். மிட் நைட் ஸ்டோரிஸ் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன்னு தெரியாது. பட் அதை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிருவேன். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவுக்கு சரி, ஓகே, நான் ரொம்ப பெரிய டார்கெட்லாம் கூட வைக்கல. இந்த வீடியோவுக்கு ஒரு 5000 லைக் பார்க்கலாம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணி எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தா அந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என்ன நீங்கள் பார்க்குறீங்க ஆன்லைன் மூலியமாக இத்தனை பேர். உங்கள் மூஞ்சி நான் பார்த்ததும் கிடையாது. பட் என்னோடய ஃபாலோவர்ஸ். ஸோ நீங்கள் எதாவது லைக் போட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.